இலங்கையின் பாதாள உலக கூச்சக்கும்பல் தலைவன் கனிமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதில் மகிழ்ச்சியடைந்த ஒரு தரப்பினர் துபாயில் நள்ளிரவு வரை மது விருந்து வைத்து பாட்டு பாடி கொண்டாடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த விருந்தில் நாட்டின் முன்னணி அமைக்கப்பட்ட குற்றவாளிகள் பலரும் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு சஞ்சீவையை கொல்ல துப்பாக்கி ஏந்தியவர் செய்த அர்ப்பணிப்பு அவர்களின் பேச்சின் முக்கிய விஷயமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. துபாயில் தங்கியிருக்கும் கனிமுல சஞ்சீவுக்கு எதிரான நாட்டின் பல அமைக்கப்பட்ட குற்றவாளிகள் துபாய் போலீசாரின் சோதனைகளில் சிக்காமல் இருக்க தாய்லாந்து உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் சஞ்சீவ் இறந்த செய்தி கிடைத்ததும் அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் மகிழ்ச்சியை கொண்டாடியதாகவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் கனிமுல சஞ்சீவுக்கு எதிரான மற்றொரு தரப்பினர் கூறுகையில் சஞ்சீவ கொலைக்கு ஒப்பந்தம் கொடுத்த தரப்பினரை துப்பாக்கி ஏந்தியவர் குறித்த தகவலை நாட்டின் பாதுகாப்பு பிரிவுகளுக்கு வழங்கியிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் கூறுகின்றார்கள். எனினும் துப்பாக்கி ஏந்தியவருக்கு உறுதியளித்த பணத்தை கொடுக்காமல் இருக்க அவர்கள் இப்படி செய்திருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. நாகை துறைமுகத்தில் இருந்து 83 பயணிகளுடன் காங்கேசன் துறைக்கு புறப்பட்ட சிவகங்கை கப்பலானது இன்று மதியம் 12:15 மணியளவில் காங்கேசன் துறையை வந்தடைந்ததாக செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையிலான இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையில் இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது. இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல், மழை, கடல் சீற்றம் காரணம் போன்ற உள்ளிட்ட காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்து தயாரான நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் இன்று துவங்கும் என கப்பல் இயக்கும் நிறுவனம் அறிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு பின் நாகையில் இருந்து காங்கேசன் துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் துவங்கியதால் இந்தியா இலங்கை இருநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த கப்பலானது இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு மீண்டும் காங்கேசன் துறையில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. அத்துடன் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய் தவிர்ந்த ஏனைய அனைத்து நாட்களும் இடம்பெறும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெடுங்கணி வடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலய பூசகர் மற்றும் ஆலய முக்கியஸ்தர் ஒருவரிடம் நெடுங்கணி போலீசாரினால் விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. நெடுங்கணி வடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை ஆண்டியுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்துக்கு கீழ் உள்ளதாக தெரிவித்து அந்த திணைக்களம் மற்றும் நெடுங்கணி போலீசாரினால் பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த வருடம் சிவராத்திரி தினம் அன்று மாலை 6 மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகளை செய்ய முற்பட்ட 8 பேர் நெடுங்கணி போலீசாரின் அடாவடியான முறையில் கைது செய்யப்பட்டனர். இது தமிழ் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியதுடன் போலீசாரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அது கைது செய்யப்பட்ட 8 பேரையும் வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினையும் தள்ளுபடி செய்தார். இவ்வாறான பின்னணியில் இம்முறை சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மற்றும் முக்கியஸ்தர் ஒருவர் நெடுங்கணி போலீசாரினால் நேற்று முன்தினம் அழைக்கப்பட்டு அவர்களிடம் விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மதிமுகராசாவிடம் கேட்டபோது இம்முறை சிவராத்திரி விரத பூஜைகளை காலை முதல் மாலை 6 மணி வரை முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் 6 மணியின் பின்னர் பிரிதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுஷ்டானங்களை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் சிவராத்திரி தினம் வடுக்குநாரி மலையில் சிறப்பாக இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நிதியில் ஸ்திரத்தன்மை இன்னமும் விசேடமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் அது சார்ந்த அச்சுறுத்தல் நிலை தொடர்பதாகவும் சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே இதற்கான முயற்சிகளில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது. அதேபோன்று உயர் இறக்குமதி செயல்முறையினால் வெளிநாட்டு கையிருப்பின் அளவு வீழ்ச்சியடைதல் உள்ளடங்க இலங்கையின் வெளிநாட்டுத்துறை ஸ்திரத்தன்மை வலுவிழக்கக்கூடும் எனவும் ஆகவே அது குறித்து அதிகாரிகள் உரிய கவனத்துடன் செயற்பட வேண்டும் என்று மேற்படி கடன் தரப்படுத்தல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் கடன் அளவை குறைப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடையப்படாத விடத்து அது இலங்கையின் கடன் நிலைவரத்தில் அழுத்தத்தை தோற்றுவிக்கும் என்றும் இந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15 அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொண்டாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மீள் உருவாக்குவதற்கான எத்தனிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட
செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசிய அவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழிளைஞர் அமைப்பு, எக்ஸ்யூ என்று அறியப்படுகின்ற தலைமக குழு, தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு, ஜமதே மிலாதே இப்ராஹிம் அமைப்பு, விலாயத் அஸ்ஸெயிலானி, டாருல் அதார் அதபவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் த பேர்ஸ் என்பன தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் 222 தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்குகின்றன. இலங்கையில் விதிக்கப்பட்டிருந்த வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் பின்னர் முச்சக்கர வண்டி இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிளின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண முடியும் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரூ பெரேரா தெரிவித்துள்ளார். அதற்கமைய புதிய முச்சக்கர வண்டியின் விலை சுமார் 6,50,000 ரூபாயினால் அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை 7 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இலங்கையின் பிரதான முச்சக்கர வண்டி விற்பனை நிறுவனம் ஒன்று முச்சக்கர வண்டிகளுக்கான முன்கூட்டிய ஓர்டர்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிய விளம்பரங்களை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் அறிந்த வண்ணம் புதிய பஜாஜ் முச்சக்கர வண்டியின் விலை பொருட்கள் மற்றும் சேவைகள் தவிர்த்து ரூபாய் 16,90,678 எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பெறுமதி வரி சேர்க்கப்பட்டு ஒரு புதிய முச்சக்கர வண்டியின் விலை ரூபாய் 19,95,225 ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போதே நாமல் ராஜபக்ஷ மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான விளம்பர நிகழ்ச்சி நேற்று பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த நாமல், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கலைக்கப்படும் இந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குற்றவாளிகளுடன் தொடர்பில் ஈடுபடும் ராணுவ வீரர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி மற்றும் போதைப்பொருள் பழக்கம் காரணமாக வீரர்கள் குற்றவாளிகளுடன் தொடர்பில் ஈடுபடுவதாக கூறிய அவர், எதிர்காலத்தில் அந்த வீரர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுத பயிற்சி பெற்ற பின்னர் சட்டவிரோதமாக ராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்கள் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரித்து வருவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய நபர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் ஆயுத பயிற்சி பெற்று ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்யும் திறன் ராணுவத்திற்கும் போலீசுக்கும் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.